ஈரானின் நடவடிக்கையால் அதிரடி அறிவிப்பு ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய ஈரான் அமெரிக்க போர் இன்று வரை முடியாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த போரால் அந்த இரு நாடுகள் மட்டுமின்றி அதனை சார்ந்திருக்கும் மற்ற நாடுகளும் கடுமையாக பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக இயற்கை எரிவாயுவில் இறக்குமதியையே நம்பியுள்ள இந்தியா மாதிரியான நாடுகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிலும் இயற்கை எரிவாயு அதிக விலை ஏற்றத்தை கொண்டிருப்பதால் ட்ரம்ப் மீது அந்நாட்டு மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதன் காரணமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் ராணுவ முயற்சிகளையும் டிப்ளமேட்டிக் முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். இதற்கிடையே ஈரானுக்கு எதிராக இரண்டாம் உலக போருக்கு பின் மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக அந்த தாக்குதலை ஒத்திவைத்து ஈரானுக்கு மேலும் சில வாய்ப்புகளை வழங்குவதாக அவர் அறிவித்திருந்தார். இப்படியான சூழலில் ட்ரூத் என்ற சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஈரானின் தலைவர்கள் தங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் கெஞ்சி கேட்கின்றனர். ஆனால் பொதுவெளியில் தாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் ஓமன் நாட்டுடன் மட்டுமே பேசி வருகிறோம் என்று கூறி இரட்டை வேடம் போடுகின்றனர் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் அளிக்கும் விளக்கங்களை வெற்று பேச்சுகள் என்று நிராகரித்த ட்ரம்ப் அந்த பகுதி முழுமையாக அமெரிக்க கடற்படையின் கட்டுப்பாட்டிலும் அமெரிக்காவின் எஃகு சுவர் போன்ற கடற்படை முற்றுகையிலும் தான் இயங்குகிறது என்றார். அமெரிக்கா அனுமதித்தால் மட்டுமே அங்கு எதுவும் நடக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் எக்காலத்திலும் அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை அல்லது அவர்கள் முற்றிலுமாக சரணடையும் வரை இந்த ராணுவ மற்றும் பொருளாதார முடக்கம் தொடரும் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.